அந்த திமுக கூட்டணி. அது வென்றுக்கு. அது தமிழர்களுக்கான வெற்றியாக இதை சொல்ல முடியாது. இது வந்து திராவிடர்களின் வெற்றி. பாரதிய ஜனதாவை வந்து அவர் வந்து விட்டிருக்கக்கூடாது. பாட்டாளி மக்கள் கட்சியை அவர் விட்டிருக்கக்கூடாது. இங்கே இருக்கிற அதிமுகங்கிற எதிர்கட்சி அதுக்கு வந்து ஒரு சரியான ஒரு பாதை வகுக்கலை. மீடியா மைன்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் அரசியல் விமர்சகர் பொன்னியின் செல்வன் இணைஞ்சிருக்காரு. அவர் கூட பேசலாம். வணக்கம். வணக்கம். மக்களவைத் தேர்தலில் திமுக கூட்டணியோட வெற்றியின் காரணம் என்ன? திமுகவுடைய வெற்றி என்பது வந்து தமிழர்களுக்கான வந்து துக்கம்தான். அது வந்து மிகப்பெரிய கொண்டாடக்கூடியது இல்லை. அது திராவிடர்கள் கொண்டாடக்கூடிய ஒரு வெற்றி. திமுக என்பது ஆளும் கட்சியாக இருக்குது. மிகப்பெரிய பணபலம் பொருந்திய கட்சி, அதிகாரத்தில் இருக்கிற கட்சி. மேலும் பாரம்பரியமிக்கிற காங்கிரஸு, 2 கம்யூனிஸ்டுகள், சாதிய ரீதியிலான கொங்கு மக்கள் கட்சி, விடுதலை சிறுத்தைகள், மத ரீதியாக இருக்கிற முஸ்லீம் லீக்கு போன்ற கட்சிகளை எல்லாம் ஒரு உள்ளடக்கிய ஒரு மெகா கூட்டணி தான் திமுக கூட்டணி. இந்த கூட்டணியில் நீங்கள் பாருங்கள், பணம் வழங்கப்பட்டிருக்குது. வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா திமுககாரனே பணம் கொடுக்கலாம், திமுகவுக்கு வாக்களிக்க மாட்டான். அப்படி ஒரு கட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகம். அந்த பணம் வழங்கப்பட்டிருக்குது. இந்த கூட்டணி கட்சிகளின் பலம், சாதிய ரீதியிலான மத ரீதியிலான பலம், அதையும் விட மேலே இங்கே இருக்கிற அதிமுகங்கிற எதிர்கட்சி அதுக்கு வந்து ஒரு சரியான ஒரு பாதை வகுக்கலை. அது அவர்களுடைய தவறு அப்படின்னு தான் நாம் சொல்லணும். ஏற்கனவே 5 ஆண்டு காலம் இவர்கள் தான் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்திருக்காங்க. நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்த இவர்கள் தங்கள் தொகுதிக்கு வழங்கப்பட்ட நிதிகளை கூட செலவு செய்யப்படவில்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா இவங்கெல்லாம் பெரிய பெரிய தொழிலதிபர்கள். இந்த தயாநிதி மாறன்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மத்திய சென்னை திமுக வேட்பாளர் வெற்றி பெற்றவர். ஆசியாவிலே பெரிய பணக்காரர். ஆசிய பணக்காரர்கள் அவர் ஒருத்தர். டிஆர் பாலு அப்படி தான், ஜெகத் ரட்சகன் அப்படி தான். இவர்களுக்கெல்லாம் லட்சக்கணக்கான கோடிகள் அவர்களுக்கெல்லாம் சொத்து கொண்டவர்கள். அப்புறம் வாரிசுகள், துரைமுருகன் வாரிசுகளாக இருக்கட்டும், பொன்முடியின் வாரிசுகளாக இருக்கட்டும், இப்படி வாரிசு அரசியல். இவர்கள் இந்த வெற்றி 60 ஆண்டு கால சின்னம், 60 ஆட்சியில் இருக்கிறது. இப்படியெல்லாம் ஒரு கூட்டணி தான் அந்த திமுக கூட்டணி. அது வென்றுக்கு. அது தமிழர்களுக்கான வெற்றியாக இதை சொல்ல முடியாது. இது வந்து திராவிடர்களின் வெற்றி. நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தாலும் எதிர்கட்சி வந்து பலமாக இல்லை அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவே வந்து திமுக 40 இடங்களையும் கைப்பற்றிட்டாங்க. எதிர்கட்சிகள் சரியாக இல்லை, ஒருங்கிணையலை. எந்த எதிர்கட்சிகள் சரியாக ஒருங்கிணையலை. பாரதிய ஜனதாவை வந்து அவர் வந்து விட்டிருக்கக்கூடாது. பாட்டாளி மக்கள் கட்சியை அவர் விட்டிருக்கக்கூடாது. இந்த கட்சியெல்லாம் அவர் வந்து விட்டிருக்கக்கூடாது. அதுதான் அவருடைய பின்னடைவுக்கு காரணம். அதிமுக பின்னடைவதற்கு, எதிர்கட்சி பின்னடைவதற்கு, திமுக வெல்வதற்கு இதெல்லாம் ஒரு காரணமாக இருந்தாலும் ஒரு பாஜகவோட ஒரு முக்கிய பிரதான வேட்பாளர்களே ஒரு சில இடங்களில் பயங்கர அதான் பிரியாசத்தோட. நீங்கள் உங்களுக்கு இப்போ மிகப்பெரிய எதிர்கட்சி, மிகப்பெரிய கட்சிகளாக சொல்லப்படுகிற பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக போன்ற கட்சிகள்லாம் வந்து ஒரு அணியாகவும், அதிமுக ஒரு அணியாகவும், பெரும்பான்மையாக இருக்கிற தேவர் சமூக மக்களின் மிகப்பெரிய ஆட்களாக இருக்கிற நம்ம டிடிவி தினகரன், ஐயா பன்னீர்செல்வம் போன்றவர்கள்லாம் பாரதிய ஜனதாவுடைய இதுக்கு போயிட்டாங்க. பாரதிய ஜனதாவை இந்த மக்கள் ஏற்பார்களா அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனாலும் இவர்கள் இந்த கூட்டணிக்கு போனதுனால இப்போ அதிமுக மிகப்பெரிய பலவீனம் அடைஞ்சிருக்கிறது அப்படிங்கிறது தான் அது உண்மை. கூட்டணி கட்சிகள், அதாவது எதிர்த்து போட்டியிடக்கூடிய கூட்டணி கட்சிகள் வந்து எல்லாம் செதறிட்டு, இந்த நெல்லிக்காய் மூட்டை மாதிரி அது செதறி போனதுனால இவர்கள் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி இவர்கள் வந்து வெற்றி பெற்றாங்க.